பொதுவாக சித்தர்கள்னாலே காட்டுலேயும் மலையிலையும் தான் தவம் இருப்பாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஒரு சித்தர் இன்னைக்கும் ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் எறும்பு வடிவத்தில் வந்து பக்தர்களின் குறையை தீர்த்து கொண்டிருக்கார் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க, விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பக்கத்தில் ஒலக்கூர்ன்ற கிராமத்தில் ஸ்ரீ எறும்பு சித்தர் அவரை பற்றி தாங்க நாம் இன்னைக்கு விரிவாக பார்க்க போகிறோம். இந்த சித்தரோட பேர் யாருக்குமே தெரியாதுங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி ஒலக்கூர் கிராமத்துக்கு ஒரு துறவி வந்து அங்கேயே தங்கி மக்களுக்கு பல நன்மைகளை செஞ்சு வந்தார். அவர் உணவு அருந்தும்போது தனக்கு கிடைக்கும் உணவுல பெரும் பகுதியை தரையில இருக்கக்கூடிய எறும்புகளுக்கு போட்டுருவாராம். அந்த எறும்புகள் பசியாறதை கண்டு இவரும் பசியாறினதா உணர்வாராம். உணவு கிடைக்காத நேரத்துல எறும்புகளுக்கே தன்னோட உடலையே உணவா தந்தவர். எறும்புகள் மீதும் ஜீவராசிகள் மீதும் அவர் காட்டிய அந்த எல்லையற்ற அன்பால அந்த ஊர் மக்கள் அவரை அன்போடு எறும்பு சித்தர் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஒரு காலகட்டத்துல அங்கேயே தங்கி எறும்புகளுக்கே தன் உடலை கொடுத்து ஜீவ சமாதி அடைஞ்சிட்டாரு. இன்னைக்கு அந்த இடத்துல எறும்பு சித்தரோட அழகிய ஜீவ சமாதி கோவில் இருக்கு. அந்த ஆலயத்தோட கருவறையிலேயே ஒரு பெரிய புத்து ஒண்ணு இருக்குங்க. அந்த புத்துல இருந்து தினந்தோறும் ஆயிரக்கணக்கான எறும்புங்க வந்துட்டே இருக்கு. இங்க வர்ற பக்தர்கள் அந்த எறும்புகளுக்கு உணவாக சர்க்கரை, அவல், இனிப்பு பலகாரங்கள்லாம் கொடுக்குறாங்க. அதிசயம் என்னன்னா, நீங்க உங்க கோரிக்கையை சித்தர்கிட்ட வச்சுட்டு அந்த புத்துக்கு முன்னாடி உணவு வைக்கும்போது எறும்புகள் கூட்டமா வந்து அந்த உணவை சாப்பிட்டுச்சுன்னா அந்த வேண்டுதல் 48 நாட்களுக்குள் நிறைவேறும் அப்படின்றது அந்த பகுதி மக்களோட அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த எறும்பு சித்தரை நம்ம வழிபடுறதால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜாதக ரீதியா திருமண தடைகள் இருக்கிறவங்க இங்க இருக்கிற எறும்புகளுக்கு இனிப்பு தானம் செய்வது சிறந்த பரிகாரங்க. தீராத கடன் தொல்லை, பண பிரச்சனையால தவிப்பவர்கள் சித்தர்கிட்ட போய் மனமுருகி வேண்டிக் கொண்டு எறும்புகளுக்கு உணவு வச்சா கடன் தீர வழி பிறக்கும். உங்க வியாபாரம் மந்தமா இருக்கா? உங்க கையால சக்கரை வாங்கி சித்தருக்கு படைங்க. அந்த சக்கரை எடுத்து எறும்புக்கு கொடுங்க. சித்தர் வழிபாட்டுல ஜீவ காருண்யம் அப்படின்னா உயிர்களுக்கு உதவுதல் மிக முக்கியங்க. எறும்புகளுக்கு உணவிடுவதன் மூலம் நமது கர்ம வினைகள் கரைவதாக சொல்லப்படுது. இந்த ஜீவ சமாதி எங்க இருக்குன்னா, விழுப்புரத்துல இருந்து திண்டிவனம் போற பைபாஸ்ல ஒலக்கூர்ன்ற கிராமத்துல இருக்குங்க. சென்னை டு திருச்சி போறவங்க இந்த இடத்துக்கு போறது ரொம்ப ஈஸிங்க. இந்த எறும்பு சித்தர் மாதிரி மறைந்தும் வாழக்கூடிய சித்தர்களின் அருளாசி நமக்கு கிடைச்சா நம்ம வாழ்க்கையில எத்தனை சோதனைகள் வந்தாலும் அதுல வெற்றி காணலாம். நீங்களும் ஒரு முறை ஒலக்கூர் போய் அந்த மகா சித்தரின் தரிசனத்தை பெற்று பலன் பெறுங்க.